ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா மலை மேல இருக்கும், ஒரு கவர்மெண்ட் பஸ் வேற நிக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நாம தேனி டிஸ்ட்ரிக்ட்ல சின்னமனூருங்கிற டவுன்ல இருந்து மேகமலை மேல இருக்கிற இரவங்கலாருங்கிற பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் வில்லேஜுக்கு டிராவல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம சின்னமனூர்ல இருந்து மேகமலைக்கு மேல இருக்கிற இரவங்கலாறு டேமுக்கு போற பஸ்ல டிராவல் பண்ற ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ பார்த்திருப்பீங்க. பார்க்காம இருந்தா தயவு செஞ்சு பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம தேனி மாவட்டம் சின்னமனூர் டவுன்ல இருந்து மேகமலை மேல இருக்கிற இரவங்கலாறு போற டிஎன்எஸ்டிசி பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல சின்னமனூர்ல இருந்து ஹைவேவிஸ் மேகமலையில இருக்கிற ஹைவேவிஸ்ங்கிற ஒரு ஊர் வரைக்கும் வந்த வீடியோ பார்த்தோம். வீடியோ லாங்கா இருக்கிறதுனால இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்காக. ஸோ ஹைவேவிஸ்ல இருந்து இப்ப நாம மேகமலை மேல இருக்கிற இரவங்கலாருங்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கோங்க. அதுதான் வந்து கடைசி வில்லேஜ். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ தேனி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேசஸ்ல மேகமலையும் ஒண்ணு. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து மேகமலைக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஊட்டி கொடைக்கானல் பாப்புலர் ஆன அளவுக்கு வந்து மேகமலை பாப்புலர் கிடையாது. பிகாஸ் இது வந்து அவ்வளவு பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் கிடையாது. பட் நேச்சர் லவரா இருந்தீங்க, ஒரு வீக்கெண்ட் வந்து செம்மையான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. நம்ம தேனி மாவட்டத்துல நீங்க பார்த்தாவே தெரியும், ரோடோட ரெண்டு சைடுமே வந்து அடர்ந்த மலைப்பகுதிகள், அங்கங்க வந்து குட்டி குட்டி டீ எஸ்டேட்ஸ்ல இருக்கிற கிராமங்கள்னு நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் தோத்து போகிற அளவுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம முன்னாரெல்லாம் போகும்போதுதான் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் நம்ம பார்த்திருப்போம் கேரளாக்குள்ள. பட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தேனி டிஸ்ட்ரிக்ட்ல மேகமலை வந்து அந்த பிளேசஸ்க்கு ஈக்குவலா வேற லெவல்ல இருக்குங்க. சோ இப்ப நாம ஹைவேவிஸ்ங்கிற ஊர்ல இருந்து டுவர்ட்ஸ் மேகமலை போயிட்டு இருக்கோம். இது வந்து மெயின் மேகமலை மேல இருக்கிற ஒரு வில்லேஜுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம டீ எஸ்டேட்ஸ்ல வேலை பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்காகவே உருவாக்குன கிராமங்கள். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சோ இங்க நேம் போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இரவங்கலாருக்கு வந்து இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கு. இங்க வந்து மகாராஜா மெட்டு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க போறதுக்கும் வந்து உங்களுக்கு பஸ் கிடைக்கும். சோ எதிர் மகாராஜா மெட்டு போற பஸ் அல்லது இரவங்கலார் போற பஸ் சின்னமனூர்ல இருந்து எடுத்தீங்கன்னா நீங்க மேகமலைக்கு வரலாம். சோ மேகமலை மேல பாத்தீங்கன்னா 2-3 டேம் இருக்குங்க. ஹைவேவிஸ் டேம்னு ஒண்ணு இருக்கு, அது போக மணலார் டேம்னு ஒண்ணு இருக்கு, அது போக இரவங்கலார் டேம் இருக்கு. நாம் இப்போ மலை மேல இருக்கிற இரவங்கலார் டேம் தான் போயிட்டு இருக்கோம். சோ லாஸ்ட் வீடியோல ஹைவேவிஸ் வரைக்கும் வந்தோம், அங்கேயும் ஒரு டேம் இருக்கு. இப்ப வந்து நாம ஹைவேவிஸ்ல இருந்து கிளம்பி மேகமலை மணலார் வழியா இரவங்கலார் போயிட்டு இருக்கோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம தாண்டிட்டு இருக்கிறது ஹைவேவிஸ் டேமுங்க. நாம சின்னமனூர்ல இருந்து மேகமலை மேல இருக்கிற இரவங்கலர் போற வழியில நான் சொன்னேன் இல்லையா 3 நீர்த்தேக்கங்கள் இருக்குன்னு. ஹைவேவிஸ் ஒன்று, அது போக பாத்தீங்கன்னா அப்பர் மணலாறு டேம், அதுக்கப்புறம் இரவங்கலர் டேமு. இப்ப நாம ஃபர்ஸ்ட் வர ஹைவேவிஸ் டேம் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம மலை ஏறணும்னே தாண்டுற ஃபர்ஸ்ட் ஒரு ஹைவேவிஸ். இங்கேயே வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்னும் நம்ம மேல போக போக வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு குட்டி சொர்க்கமே இருக்குங்க நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட்ல சின்னமனூர் மேல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நம்ம ஹைவேவிஸ்ல இருந்து அப்பர் மணலாறு, அதுக்கப்புறம் இன்னும் குட்டி குட்டி கிராமங்கள் தாண்டி தான் வந்து இரவங்கலர் வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க இந்த டிராவலு. ஃப்ரெண்ட்ஸ், நாம மேகமலை மேல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ ஹைவேவிஸ் இருந்து நாம போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா மலைகள்ல நீர் சுரந்துட்டு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து இயற்கை எண்ணெய் கொடுத்த கொடைன்னு தான் சொல்லணும். மேற்கு தொடர்ச்சி மலையே வந்து நமக்கு ஒரு தாய் மாதிரி தான். எப்படி வந்து ஒரு அண்ணன் வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுப்பாலோ அதே மாதிரி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அத்தனை தென்மேற்கு பருவத்துல வர மலைகளையும் உள்வாங்கிட்டு பனிக்காலத்துல வந்த ஈரப்பதத்தையும் உள்வாங்கிட்டு மத்த காலங்கள்ல வந்து இந்த மாதிரி நீர் சுனைகளை சுரந்து நம்மளோட நீர்த்தேக்கத்துக்கும் நம்மளோட ஆறுகளுக்கும் நம்ம உயிர் நாடியான ஜீவ நதிகளை கொடுக்கிற ஒரு தாயின் தாங்க சொல்லணும். அதுக்கு மிகைய அது இதுக்கு மேல நாம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா வேற லெவல்ல இருக்குங்க. சோ இப்ப நாம ஹைவேவிஸ்ல இருந்து அப்பர் மணலாறு ரீச் ஆயாச்சு. மேல் மணலார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுவும் வந்து ஒரு நீர்த்தேக்கம் தான். மேகமலை மேல இருக்கிற 2-3
தேக்கங்கள்ல மேல்மணலாரும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நீர்த்தேக்கங்கள். ஸோ இங்க நிறைய டீ எஸ்டேட்ஸ்ல இருக்கிற கிராமங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. மத்ததெல்லாம் வந்து ரோடு மேல இருந்தாலும் ஒரு சில கிராமங்கள் வந்து இந்த மாதிரி எஸ்டேட்டுக்கு உள்ள இருக்கும். ஸோ நார்மல் பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்தா நம்ம போக முடியாது, மெயின் ஏரியாஸ் மட்டும் தான் போக முடியும். நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல வந்தா இந்த மாதிரி பிரைவேட் ரோடு என்ட்ரிக்குள்ள போறதுக்கும் வந்து ஆக்சசிபிள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டிக்கு ரோடு போட்டு வச்சிருக்காங்க. ரோடு கொஞ்சம் மோசமா தான் இருக்கும், வேற வழி இல்ல. ஸோ பஸ் வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு எஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி எஸ்டேட்டுக்குள்ளதான் நாம இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. செம்ம அடர்த்தியான காடுகளுக்குள்ளதான் வந்து நம்ம பஸ் பயணிச்சிட்டு இருக்கு. அங்கங்க வந்து இந்த மாதிரி நிறைய டீ எஸ்டேட்ஸையும் பார்க்க முடியும் சரிவுகள்ல. பட் இங்க வந்து கலந்துருக்குங்க. நம்ம மத்த மலைகள்ல மூணார் மலைகள், வால்பாறை மலைகள் பாக்குற மாதிரி ஃபுல்லா டீ எஸ்டேட்ஸா இல்ல. இங்க வந்து ஃபாரஸ்டும் எஸ்டேட்டும் கலந்துன்னு தான் இருக்குன்னு சொல்லணும். அதனால இன்னுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து ப்ராப்பர் பேலன்ஸ்டா இருக்கிறதுனால அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ இப்போ நாம அந்த பிரைவேட் டீ எஸ்டேட்ஸ் நோக்கி தான் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். நம்ம சின்னமனூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹைவேவிஸ் டேம், மேகமலை, அப்பர் மணலார் இதெல்லாம் கிராஸ் பண்ணி இரவங்கலர் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. இங்க ஒரு குட்டி பிரேக் விட்டுருக்காங்க. செம்ம சூப்பரான ஏரியாங்க. நான் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி அமேசிங்கான ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. மேகமலை வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா நீங்க தேனி பக்கம் வந்தா இந்த சின்னமனூர்ல இருந்து இரவங்கலர் போற பஸ் ட்ரை பண்ணுங்க. அமேசிங்கா இருக்குங்க. ஐயோ, நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்தாலும் செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அன்டச்டு பியூட்டின்னு சொல்லலாம். டூரிஸ்டே கிடையாது. ஒரு 4-5 கார்ஸ், சில பைக்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. அன்பிரிஸ்டைன்னா பிரிஸ்டைன், அவ்வளோ அன்டச்டு பியூட்டியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் வந்து 1/2 hour டிராவல் பண்ணணும் நாம இரவங்கலர் ரீச் ஆகிறதுக்கு. ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்திருக்காங்க டிரைவர் கண்டக்டர். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யற பையாஸ்ங்க. நார்த் இந்தியன் மக்கள் நிறைய இங்க வேலை செய்யறாங்க. ஃபேமிலியோட வந்து இங்க செட்டில் ஆகி, இங்க பாருங்களா டீ எஸ்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி கோவிலுங்க மரத்துக்கடியில. இது வந்து உரக்கிடங்கு. நம்ம பஸ் அதுக்கு பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கு. பியூட்டிஃபுல்லான வில்லேஜுங்க. ஐயோ, டீ எஸ்டேட்ல இருக்கிற வில்லேஜ் எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்களா. ஆசமா இருக்கு. ஒரு சின்ன டீ கடை இருக்கு. ஸோ அங்க வந்து ஒரு பிரேக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலயே ஒரு ஓடை ஓடுதுங்க. சவுண்டு மட்டும் கேக்குது. நமக்கு கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. சான்ஸே இல்லைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இரவங்கலர் போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இந்த டீ எஸ்டேட்ஸ், அன்டச்டு நேச்சுரல் பியூட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம பிரேக் எடுத்திருக்கிறது அப்பர் மணலாரில் இருக்கிற ஒரு டீ ஷாப் தாங்க. இங்கே பாருங்கள், சிவா டீ அண்ட் புரோட்டோ ஸ்டால்னு இருக்குது. ஸோ போகிற வழியில் உங்களுக்கு பஸ்ஸில் கொறிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். பஜ்ஜி, போண்டா, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், வாட்டர் கேன், ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. டீ காஃபி எல்லாம் கூட இருக்குங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மேகமலை போகிற பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள்.
நம்ம மேகமலை மேல இருக்கிற குட்டி குட்டி டீ எஸ்டேட்ஸ் கிராமங்களை எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு குடியிருப்புகளும் அழகா வந்து ஒரு நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்துல அல்லது மலையோட ஸ்லோப்ஸ்ல, அதாவது சரிவுகள்ல அங்கிருந்து பாக்குற வியூஸ் எல்லாமே வந்து அமேசிங்கா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இன்னொரு கிராமத்தை நம்ம தாண்டிட்டு இருக்கோம். வேற லெவலுங்க. இத வந்து நாம நிஜமாவே இந்தியால இருக்கோமா இல்ல வேற ஏதாவது ஃபாரின் கண்ட்ரில இருக்கிறோமான்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அமேசிங்லி பியூட்டிஃபுல்ங்க. வேற லெவல். இந்த மாதிரி ஒரு பஸ் ட்ரிப்பை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் என்ஜாய் பண்றேன். ஸோ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கேரளால நிறைய டிராவல் ஆகியிருக்கோங்க. கேரளா அஃப்கோர்ஸ் வந்து நம்ம எங்க டிராவல் பண்ணாலுமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ஃபீல் வருதுன்னா அது ஒன்னா நம்ம வால்பாறையில டிராவல் பண்ணும்போது வரும். ஊட்டி கொடைக்கானல் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிளேஸ் அண்ட் நிறைய கமர்ஷியல் ஆகிட்ட டூரிஸ்ட் பிளேசஸ். பட் இந்த மாதிரி பிரிஸ்டைன் பியூட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தேனியிலிருந்து மூணார் போறப்போ கேரளாக்குள்ள என்ட்ரானே பார்க்கலாம். பட் தேனி டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், அதுவும் வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லான சோலைகள், டேம்ஸ், டீ எஸ்டேட்ஸ்ல இருக்கிற கிராமங்கள் இதோட சேர்ந்து இருக்கிற ஒரு பகுதின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல பாக்குற இடம் நம்ம மேகமலை தான். வேற லெவலுங்க. கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட் வித் மேகமலை. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த மூலையில இருந்தாலும் சரி, இன்கேஸ் நீங்க மதுரை பக்கமோ தேனி பக்கமோ சவுத் தமிழ்நாடுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மேகமலைக்கு ஒரு விசிட்ட போடுங்க. கண்டிப்பா வந்து நீங்க மெய் மறந்து போவீங்க. அந்த அளவுக்கு வந்து வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ நாம இப்போ ஹைவேஸ் எல்லாம் தாண்டி மேல்மணலாறு நீர்த்தேக்கங்களையும் தாண்டி நாம இப்போ இரவங்கலார் டேம், அதுக்கப்புறம் இரவங்கலார் வில்லேஜில் இருக்கிற ஒரு டீ எஸ்டேட் கிராமங்கள் இருக்கு. ஸோ அதை நோக்கிதான் வந்து நாம் இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8-9 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம இரவங்கலார் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம மலையோட பீக்கில் இருக்கிற கிராமங்கள் வழியா தான் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலைகளும் டீ எஸ்டேட்ஸும் நீர்த்தேக்கங்களும் இருக்கு. அங்கங்க வந்து குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கு. ஸோ அந்த கிராமங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் வந்து இயக்கிட்டு இருக்காங்க. நம்ம இரவங்கலார் வரைக்கும் மேகமலை வழியா, அதுக்கப்புறம் மகாராஜா மெட்டு வரைக்கும். ஸோ இங்க வந்து நிறைய மெட்டுங்கிற வேர்டு நம்ம பார்க்கலாம். கம்பம் மெட்டு, போடி மெட்டு, மகாராஜா மெட்டு அப்படிங்கிறது எல்லாமே வந்து மலை முகடுகளை தான் வந்து மெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான ஊர் பேர்களும் இருக்கும். ஸோ இரவங்கலாரெல்லாம் வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேங்க. மேகமலை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் ட்ரெக்கிங் எல்லாம் போட்டுட்டு வீடியோஸ் போடுவாங்க, போஸ்ட் போடுவாங்க இன்ஸ்டாகிராம், எஃபி இதுலலாம். பட் ஆனா இரவங்கலாருங்கிற ஒரு வில்லேஜ் எல்லாம் இருக்கு, அப்பர் மணலார் டேம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பா தெரியாது. இந்த ட்ரிப்புக்காக நான் பிளான் பண்ணும்போதுதான் வந்து இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். பட் நேர்ல வரும்போது இதோட பியூட்டி வந்து அப்படியே நம்மள கொள்ளை அடிச்சிருங்க. இப்ப நம்ம தாண்டிட்டு இருக்கிறது வெண்ணியார் அப்படிங்கிற ஊரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் மணலாருக்கும் இரவங்கலாருக்கும் இடையில இருக்கிற ஊரு வெண்ணியார். சோ இதுவும் வந்து டீ எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடியிருப்புகள் தான் சொல்லணும். சோ மேல பாத்தீங்கன்னா இவங்க குட்டி குட்டி கோவில்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. நிறைய சர்ச்சஸ் பார்க்க முடியும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, டீ எஸ்டேட் மேல இருக்கிற வீடுகள்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க டீ எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. சோ ஆம்புலன்ஸ் வசதிகள் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேலேயே எல்லாத்தையும் கேட்டர் பண்ண முடியுது. பட் மெகா ஷாப்பிங், அதுக்கப்புறம் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா தான் வந்து அவங்க கீழே சின்னமனூர் வரைக்கும் வரணும். சோ அதுக்காக ரோட் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப சூப்பராகவே அமைச்சிருக்குங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்னமனூர்ல இருந்து இரவங்களார் வந்தாச்சுங்க. மேகமலை எல்லாம் தாண்டி மேல வேற லெவல்ல இருக்கு இந்த ஊரு. செம்ம சூப்பரான டிராவல்ங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க தேனி கம்பம் சைடு வந்தீங்கன்னா இந்த பஸ் ட்ரை பண்ணுங்க. சின்னமனூர்ல இருந்து இரவங்களார் வரைக்கும் வர்ற பஸ்ஸுங்க. ஹைவேவிஸ் டேமு, மேகமலை, மணலார், இந்த மாதிரி சூப்பரான ஊர்களை எல்லாம் தாண்டி மலை மேல எத்தனை பியூட்டிஃபுல் டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் தாண்டி வந்த இந்த டிராவலு வேற லெவலுங்க. நம்ம அதிரப்பள்ளி வால்பாறை ஃபால்ஸ் ட்ரிப்பும் போட்டிருக்கோம். கேரளால நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதே இல்லை. வேற லெவலுங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம மேகமலை மேலே இருக்கிற இந்த இரவங்களாருங்கிற பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் பற்றின வீடியோ போட போகிறேன். நாளைக்கும் மறக்காம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சூஸ் ஃப்ரம் இரவங்களார் மேகமலைங்க, தேனி டிஸ்ட்ரிக்ட். See you.